ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். அதுக்கு சூடான கடாயில் 100 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். அதில் சிறிதளவு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. இதை நல்லா ஒரு கிளறி இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. பாஸ்தா நல்லா இப்போ குக்காகி வந்துருச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் போதும் இந்த அளவுக்கு நல்லா. இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ சூடான கடாயில் ஆயில் விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் லைட்டாக சால்ட் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆனியன் இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு லேசாக கரெக்டான அளவுக்கு பார்த்து லேசாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ வெங்காயம், தக்காளி, ஆனியன் இந்த மசாலா எல்லாமே மிங்கிள் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் இந்த பாஸ்தாவில் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாஸ்தா குழையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதில் வந்து ஆயில் விட்டு லைட்டாக வேக வச்சுருக்கோம். ரொம்ப நேரமும் குக் பண்ண வேணாம் பாஸ்தா வேகிறப்ப. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிட்டு கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸி ரெசிபியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.